நிக்கிதா வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் 37வது நாளை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 10 நாட்கள் கெடு விதிப்பதாக தெரிவித்திருந்தார். அதாவது ஏப்ரல் 6 நாளை வரை அந்த கெடு இருக்கக்கூடிய நிலையில் அதற்குள்ளாக ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் ஈரானுடைய மின் நிலையங்கள் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தி பொருளாதார அளவில் மிகப்பெரிய சேதத்தை ஒட்டுமொத்தமாக ஈரானை நாங்கள் நிர்மூலமாக்குவோம் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். ஆனால் தொடக்கத்திலிருந்து ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள். நீங்கள் என்ன எச்சரிக்கை விடுத்தாலும் நாங்கள் எங்கள் போரில் பின்வாங்க மாட்டோம், ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக அதிரடியாக ஈரான் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் முழுவதுமாக கொண்டு வந்து மூடி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் 10 நாட்கள் அவகாசம் அளித்தேன் என்றும் இந்த கெடு நிறைவடைய இன்னும் சில மணி நேரங்கள், அதாவது இன்னும் ஒரு நாள் மட்டும் இருக்கின்றது என்றும், நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்துக்குள்ளாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை இறுதி செய்யுங்கள் அல்லது ஹோர்முஸ் ஜலசந்தியை திறந்து விடுங்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் ஒரு எச்சரிக்கை பதிவு வெளியிட்டிருக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் ஈரான் நரகமாக மாறும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். இதற்கேற்ற வகையில் தான் அமெரிக்க வீரர்களும் தாக்குதலுக்கு தயாராகி வருவதால் மேற்கு ஆசியாவில் உச்சகட்ட போர் பதற்றம் என்பது காணப்படுது. அதாவது ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஈரானை தாக்குவதற்கு தயாராக நிற்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய எச்சரிக்கையை அடுத்து 24 மணி நேரம் நாளை வரை கெடு இருக்கிறது. அப்படி ஒருவேளை நாளை முடிந்த பிறகும் கூட ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் செய்யாவிட்டால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்க வீரர்கள் களத்தில் இறங்கி ஈரானுடைய மின் நிலையங்கள் உள்கட்டமைப்புகள் உள்ளிட்ட அனைத்தையும் சேதப்படுத்துவார்கள் என்ற அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேலுடைய கூட்டு படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையான மோதல் என்பது 37வது நாளை எட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த போரினுடைய எதிர்விளைவாக ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை ஈரான் ராணுவம் முடக்கியிருக்கிறார்கள். இதனால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 15 அம்ச திட்டத்தை கடந்த 25ஆம் தேதி வெளியிட்டார். ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும், இருப்பில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் வழங்க வேண்டும், தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்த வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்தார். ஆனால் ஈரான் ராணுவம் அதை ஏற்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு வெளியிட்டார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும் இதை கருத்தில் கொண்டு ஈரானுடைய மின் நிலையங்கள் எரிசக்தி நிலையங்கள் மீது 5 நாட்கள் தாக்குதல் நடத்தப்படாது என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு கடந்த மாத இறுதியில் ட்ரம்ப் மீண்டும் அதை பற்றி பேசும்போது ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்கிறது, எனவே 10 நாட்கள் ஈரானுடைய எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அந்த 10 நாட்கள் கெடு என்பது நாளையோடு முடிவடைகிறது. நாளை வரை நேரம் இருக்கிறது. அதற்குள்ளாக ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்காவிட்டால் மிகப்பெரிய தாக்குதலை இறுதி எச்சரிக்கையாக விடுக்கின்றோம் என்றும் மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் தொடுப்போம் என்றும் அதற்காக வீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் மீண்டும் ஒரு எச்சரிக்கை பதிவு வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஈரானை பொறுத்தவரை இதற்கும் அவர்கள் பின்வாங்குவதாக தெரியவில்லை. ஏற்கனவே 2வது முறையா அமெரிக்காவுடைய போர் விமானத்தை F-35 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார்கள். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுத்து வருகிறார்கள். வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை தாக்கி அடித்து வருகிறார்கள். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இப்படியாக ஈரானுடைய பதிலடி என்பது மிக தீவிரமாக இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் போது அமெரிக்காவின் ஒப்பந்தத்தை அமெரிக்கா கூறிய அந்த நிபந்தனை ஈரான் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் தெரிகிறது. இதனால் நாளைய தினம் முடிவடைந்த பிறகு அதற்கு பிறகு அமெரிக்கா என்ன செய்ய போகிறார்கள், அதை ஈரான் எப்படி எதிர்கொள்ள போகிறது உள்ளிட்ட பல்வேறு மிகப்பெரிய ஒரு பதட்டம் என்பது சர்வதேச அளவில் காணப்படுகிறது. ஒருவேளை ஹோர்முஸ் ஜலசந்தி நாளைக்குள் திறக்காவிட்டால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது போல மிகப்பெரிய தாக்குதலை அவர் முன்னெடுத்தால் அதற்கு ஈரான் மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் போர் மிகப்பெரிய அளவில் தீவிரமடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.